திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் இணைப்பு விழாவை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் திரண்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது. மீஞ்சூர் பகுதியில் இருந்து அதிமுக, அமமுக, நாம் தமிழர் கட்சி, புரட்சி பாரதம் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளில் இருந்து விலகிய ஏராளமானோர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவதாக அறிவித்துள்ளனர். இந்த இணைப்பு விழாவிற்கான அழைப்பை வழங்குவதற்காக இணைப்பு விழா ஏற்பாட்டாளர் வெற்றிமாறன் தலைமையில் சுமார் 2000த்திற்கும் மேற்பட்டோர் மீஞ்சூரில் இருந்து பனையூருக்கு புறப்பட்டனர். புறப்படும் முன்பு மீஞ்சூர் பேருந்து நிலையம் அருகே ஒன்று கூடிய தொண்டர்கள் அங்கு அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கர், தந்தை பெரியார் மற்றும் பேரறிஞர் அண்ணா சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பட்டாசுகள் வெடித்தும் கட்சி முழக்கங்களை எழுப்பியும் உற்சாகமாக பல்வேறு வாகனங்களில் பனையூரை நோக்கி பயணம் மேற்கொண்டனர். பனையூரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஆனந்த் முன்னிலையில் தமிழ்நாடு முதலமைச்சரும் கட்சித் தலைவருமான ஜோசப் விஜயை சந்தித்து புதிய உறுப்பினர்கள் அதிகாரப்பூர்வமாக கட்சியில் இணைவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆயிரக்கணக்கானோர் ஒரே நேரத்தில் திரண்டதால் மீஞ்சூர் பகுதியில் சில நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தி வாகனங்களை பாதுகாப்பாக அனுப்பி வைத்தனர். இணைப்பு விழாவை முன்னிட்டு தொண்டர்கள் உற்சாக கோஷங்களை எழுப்பியதுடன் கட்சிக் கொடிகளை ஏந்தி பேரணியாக புறப்பட்ட காட்சி அப்பகுதியில் கவனத்தை ஈர்த்தது. தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கை நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் மீஞ்சூரில் இருந்து மட்டும் சுமார் 2000 பேர் பனையூருக்கு சென்றிருப்பது அரசியல் வட்டாரங்களில் பேசுபொருளாகியுள்ளது. இந்த நிகழ்வால் மீஞ்சூர் பகுதி முழுவதும் அரசியல் பரபரப்பு நிலவியது. காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளை தீவிரப்படுத்தி எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படாமல் கண்காணிப்பு மேற்கொண்டனர். கடந்த 30 வருஷமா இந்த பகுதியில் அரசியல் பயணத்துக்குள்ள இருக்கிறேன். என்னோட அரசியல் ஆசான் எனது பாசத்துக்குரிய அண்ணன் பூவை மூர்த்தியார் அவரோட மறைவுக்கு பிறகு இப்போதான் எனக்கு ஒரு நல்ல ஒரு தலைவர், மக்களுக்காகவும் அனைத்து நலன்களுக்காகவும் தமிழக நாட்டுக்காகவும் மிகவும் தன்னுடைய உச்சத்தை விட்டு அவருடைய அரசியல் களத்தை துவங்கி இருக்கிறார். முதல் துவக்கமே அண்ணன் அவர்களது முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். நானெல்லாம் அதற்கு முன்னாலே வந்திருக்க வேண்டியவன். ஒரு சில சூழ்நிலையால் வராமல் இப்பொழுது தேர்தல் முன்னதாகவே நான் வந்து இப்பகுதியில் மீண்டும் மக்களை எழுச்சிகரமாக உருவாக்கி சிறந்த ஒரு தலைவர் பின்னால் நாங்கள் எல்லாம் செல்வதற்கு அணிதிரள்கிறோம். பனையூர் அலுவலகத்திற்கு பல்வேறு தரங்களுக்கிடையே இந்த தேதி கொடுத்திருக்கும் மாண்புமிகு அண்ணன் பொதுச் செயலாளர் புசியானந்த் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். நாங்கள் இப்போ போகிற விஷயம் என்ன அப்படின்னா 25/10/2026 மீஞ்சூர் பகுதியில் ஒரு 20,000 பேரோட கட்சியில் இணைவதற்கு பல்வேறு மாவட்டங்களில் 10-15 மாவட்டங்களில் மிக மிக முக்கியமான நபர்களோடு இணைவதற்கு தேதி கேட்டு நாங்கள் இன்றைக்கி இந்த பயணத்தை துவங்கியிருக்கிறோம். இந்த பயணம் தாமதமாயிடுச்சு. இன்னும் சிறப்பாக இந்த பயணத்தை தொடங்கி தேதியை நாங்கள் தலைமையில் இருந்து பெற்று 20,000ன்றது ஒரு 30,000-40,000 பேருக்கு மேலாக பல மாவட்டங்களிலிருந்து கட்சியில் இணைய நாங்கள்
விருப்பம் தெரிவிக்கிறோம். கட்சியில் இணைந்து இனிவரும் காலங்களில் பாசமிகு தலைவர் அண்ணன் தளபதி அவர்களிடம் இணைந்து நாங்கள் அவருடைய தம்பிகளாகவும் செயல் வீரராகவும் செயல்பட இந்த பயணத்தை முதல் முறையில் துவங்குகிறோம். அனைவருடைய ஒத்துழைப்பும் எனக்கு தேவை என்பதை தெரிவித்துக் கொண்டு, காவல்துறை எங்களுடைய வாகன பேரணியை நாங்கள் ஒழுங்காக கொண்டு செல்வோம். நீங்களும் தயவு கூர்ந்து ஒத்துழைத்து எங்களுடைய வாகனம் சிறப்பாக அங்கு கொண்டு செல்வதற்கு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம்.